சுப்பிரமணியன் பேசுகிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் 3 விடயங்களை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அரசு ஊழியர்களுக்கும் மின்சார ஊழியர்களை கம்பேரிசன் பண்ணக்கூடாது என்பதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. ஆனா மின்சார வாரிய ஊழியர்களுக்கு அப்படி ஒதுக்கப்படுவதில்லை. மின்சார வாரியம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, விநியோகம் செய்கிறது, லாபத்தை ஈட்டுகிறது, சமயத்தில் நட்டத்தையும் ஈட்டுகிறது. அது ஒரு தனி கணக்கு, அட்டானமஸ் பாடி. அப்படி இருக்கின்ற பொழுது அரசு ஊழியர்களோடு ஆசிரியர்களோடு நம்மை எக்காலத்திலும் ஒப்பிடக்கூடாது என்பதை தமிழக அரசு மறந்திருக்கிறது. மின்சார வாரியம் உணர்ந்திருக்கிறது. ஆனால் மின்சார வாரிய தலைமை என்பது அரசாங்கத்தை மீறி செயல்பட முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு கடந்த 4 ஆண்டுகளாக தள்ளப்பட்டது. லாபத்தில் இயங்கினாலும் அரசாங்கத்தை அண்டியிருக்க வேண்டியிருக்கு, நட்டத்தில் இயங்கினாலும் அரசாங்கத்தை அண்டியிருக்க வேண்டியிருக்கு. லேட்டஸ்ட் பட்ஜெட், லேட்டஸ்ட் பைனான்சியல் 2100 கோடி லாபத்தில் இயங்கினாலும் கூட BP2 கேன்சல் ஆகாது. ஏன்னா அரசாங்கம் உத்தரவு போடுறேன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மின்சார வாரியத்தில் இருக்கிற பொறியாளர்களை, அதிகாரிகளை 6.5 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மற்ற நிறுவனத்தோடு டிபார்ட்மெண்ட் ஒப்பிட்டு பார்ப்பது எந்த காலத்திலும் பொருத்தமல்ல என்பதை பல்வேறு கட்டங்களில் சொல்லியிருக்கிறோம். இதே இடம் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக டிசம்பர் மாதம் வாரியான 82க்காக ஒன்று கூடினோம். வாரியம் தன்னிச்சையாக 5 உத்தரவுகளை வெளியிட்டது. அந்த உத்தரவு 3 மணி நேரத்தில் திரும்பப்பட்டது என்பது வரலாறு. அதே வரலாற்றை மீண்டும் எழுதப் போகிறோம். நாளை எழுதுவோம். இப்பொழுது துவங்கி இருக்கிறோம். இன்று இங்கே கோர்ட்டில் துவங்கி இருக்கக்கூடிய இந்த தன்னெழுச்சியான போராட்டம் என்பது நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து மேற்பார்வை பொறியாளர், அனைத்து மண்டல பொறியாளர் அலுவலகம் முன்பாக காலையே துவங்கிட வேண்டும். அரசாங்கத்துக்கு அந்த செய்தி செல்ல வேண்டும். வாரிய தலைவர் நம்மை அழைத்து ஏற்கனவே கொடுத்த ப்ரொபோசலை பெற்றுக்கொண்டு ரிவைஸ் ப்ரொபோசல் கொடுக்கிறேன் என்று சொல்கின்ற வரையில் அந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மேலாக முன்னோடி மத்திய சார்பாக அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மின்சார வாரியம் ஒவ்வொரு முறை தவறு செய்கின்ற பொழுதும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். மின்சார சட்டத்தின் அடிப்படையிலேயே பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றத்தினாலே வாங்கி கொடுத்திருக்கிறோம். கொடுத்த பிறகும் கூட ஒரு சலுகையும் குறையாத அளவிற்கு நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று தலைமை பொறியாளர் பணியமைப்பு ஒரு முறை அல்ல 2 முறை நீதிமன்றத்தில் அபிடாவிட் தாக்கல் பண்ண பிறகும் கூட பொறுப்புகளை ஒழிப்பது, சலுகைகளை குறைப்பது அரசாங்கத்தை கேட்டுத்தான் செய்வேன் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று கூட மின்சார வாரிய தலைமைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக இது போன்ற நடவடிக்கைகளை இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்பதைத்தான் இந்த கூட்டம் உணர்த்துகிறது. நாம் பொறியாளர்கள், அதிகாரிகள், அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக மின்சார வாரியத்திற்கு சொல்கிறோம், தமிழக அரசுக்கு சொல்கிறோம். இங்கே வேலை செய்யக்கூடிய அனைவரும், மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், கிட்டத்தட்ட 78,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், பொறியாளர்கள், அனைத்து தரப்பட்ட ஊழியர்களும் 24x7 பணி செய்வதன் மூலமாகத்தான் இன்றைக்கு தமிழக அரசு அகில இந்திய அளவிலேயே கடந்த 20 ஆண்டுகளில் தொழில்துறையில் முதல் 3 இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் அது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள் காரணம் என்பதை அரசு மறந்துவிடக் கூடாது. அவர்கள் பணி வேறு, எங்கள் பணி வேறு. அவர்கள் பேனா பிடிப்பவர்கள், நாங்கள் மின்சாரத்தில் ஆபத்து நிறைந்த பணியை நித்தம் செய்து கொண்டிருப்பவர்கள். ஒவ்வொரு முறையும் உயிரை இழக்கிறோம், ஒவ்வொரு முறையும் உடல் உறுப்புகளை இழக்கிறோம், ஒவ்வொரு முறையும் திரும்பி வீட்டுக்கு செல்வோமா செல்ல மாட்டோமா என்று அனைதினமும் ஆபத்து நிறைந்த பணியில் வேலை செய்கின்ற எங்கள், நாங்கள் வேறு, அவர்கள் வேறு என்பதை அரசாங்கத்துக்கு உணர்த்திட வேண்டும். அரசாங்கத்துக்கு உணர்த்திட வேண்டும். மின்சார வாரியம் ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறது. வாரிய தலைவர் சப்பட்டதா இருக்க, வாரிய தலைவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் வாரிய தலைவரும் பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த அதிகாரி சம்பளம், இந்த அதிகாரி சம்பளம் 2.5 மடங்கு அதிகமாக வாங்குறீங்க என்றாலும் கம்பாரிசன் பட்டு நமக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற அந்த 16.5 ஊதிய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டோம். அந்த ஒப்பந்தத்தில் ஈடேறியது விளைவாகத்தான் இன்னைக்கு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை அன்றே மறுத்திருப்பேன்னு சொன்னா, அந்த கிளாஸை மாற்றி இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறை ஒப்பந்தங்கள் வரும், மாறும் என்பது வேறு. நம்மை விட வலிமை வாய்ந்ததாக அரசாங்கம்
இருக்கின்ற பொழுது, ஆரம்பத்திலேயே அந்த ஆபத்து வருகின்ற பொழுது ஆபத்தை முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை